சரியோ? இன்னைக்கு நாங்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிள்ளைகள் இந்த டிரான்சிஸ்டர் தொழிற்பாடுகள் இருக்கா பார்ப்போம். இப்ப டிரான்சிஸ்டர்கள் தொழிற்பாடுன்னு சொல்லி பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும் ஐயா, அதாவது என்ன இப்ப டிரான்சிஸ்டர்கள் ஒவ்வொன்றையும் எவ்வாறு இணைக்கணும் என்ற விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய கடந்த வகுப்புல வந்த பிள்ளைகள் பார்த்து கொண்டு போனாங்க. டிரான்சிஸ்டரை என்னென்று இணைக்கணும் என்ற விஷயம் நாங்கள் கடந்த வகுப்புல பார்த்து கொண்டு போனாங்க. சரியோ? அதே மாதிரி அது இந்த குறியீட்டு வடிவமும் நாங்கள் பார்த்திருந்தாங்க. டிரான்சிஸ்டருடைய குறியீட்டு வடிவங்கள் நாங்கள் பார்த்திருந்தோம். அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இதுல பாருங்க, ஒரு என்பிஎன் டிரான்சிஸ்டர் உங்களுக்கு இருக்கணும். இங்க எமிட்டர் இருக்குது, இங்க கலெக்டர் இருக்குது. இங்க எமிட்டர் இருக்குது, இங்க கலெக்டர் இருக்குது. இது பேஸ். அப்ப உனக்கு தெரியும், எமிட்டர்ல இருந்து கலெக்டரை நோக்கி என்ன பாய போகுது என்றால் இலத்திரன்கள் பாய போயிடும். அப்ப இலத்திரன்கள் எமிட்டர்ல இருந்து கலெக்டரை நோக்கி போகைக்குள்ள அதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ல பாத்தீங்கள் என்றால் கலெக்டர்ல இருந்து எமிட்டரை நோக்கி நியம மின்னோட்டம் பாய போகுது. அப்ப கலெக்டர்ல இருந்து எமிட்டரை நோக்கி யார் வருவார் என்றால் நியம மின்னோட்டம் வருவார். அப்ப கலெக்டர் இருந்து எமிட்டரை நோக்கி என்ன இருக்கும் என்றால் அம்புக்குறி இருக்கு. அப்ப இதெல்லாம் நாங்கள் எங்க கடைசி கிளாஸ்ல கதைச்சிட்டாங்க. அப்ப குறியீட்டு வடிவத்தை ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். அதே மாதிரி ஐயா, பிஎன்பி டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் இங்க நேரேற்ற காவிகள் நாங்கள் மின்னோட்ட காவிகளை மின் ஏற்ற காவிகளை நேரேற்றம் கதைச்சினாங்க. அப்ப இங்க துளைகளும் நேரேற்றம். இங்க பாத்தீங்கன்னா துளைகள் எமிட்டர்ல இருந்து கலெக்டர் நோக்கி துளைகள் போயிடும். அப்ப துளைகள் எமிட்டர்ல இருந்து கலெக்டர் நோக்கி போய்க்குள்ள மின்னோட்டம் இங்க பார்த்தோம் என்றால் எமிட்டர்ல இருந்து கலெக்டர் நோக்கி இருக்கு. அப்ப அம்புக்குறி மாறி இருக்கும், எங்க மேல் நோக்கியதாக இருக்கும். அதாவது எமிட்டர்ல இருந்து கலெக்டரை நோக்கி இருக்கு. பாருங்க, இந்த ரெண்டுலயும் பாருங்க அம்புக்குறி கீழ் நோக்கி தான் இருக்குதானே. அப்ப என்ன நடந்திருக்குன்னா இதுல திசையை மாத்திருக்கணும். அங்க மேல எமிட்டர் இருக்கணும், கீழே கலெக்டர் இருக்கு. அப்ப எமிட்டர்ல இருந்து கலெக்டர் நோக்கி திசையில் என்ன இருக்கணும், இந்த அம்புக்குறி இருக்கணும். சரியோ? அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இருக்காது, சிம்பிளான ஒரு விஷயம். அப்ப இந்த ரெண்டையும் ஞாபகம் வச்சிருக்க வேண்டியது முக்கியம். அதே மாதிரி பிள்ளைகள், இந்த டிரான்சிஸ்டர்கள் தொழிற்பாடு என்ற விஷயம் நாங்கள் கதைச்சினாங்க. அதுல முதலாவது தொழிற்பாடு பாருங்க, டிரான்சிஸ்டர் ஓட்ட விரியலாக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பம். டிரான்சிஸ்டர் ஓட்ட விரியலாக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்தை பிள்ளைகள் பார்க்க போறோம். சரியோ? சரி. அப்ப இங்க பாருங்க ஐயா, என்ன சம்பவம்னு சொன்னால் அதை வாய்ப்பு பார்க்கறதுக்கான ஒரு எளிய பரிசோதனை ஒன்றாங்க காரணம். அப்ப இதுல பாருங்க என்ன சம்பவம்னு சொன்னால், நாங்கள் இதை ஒரு சுற்றுக்கு இருந்த மாதிரி 2 சுற்றுக்கள் பிள்ளைகள் இங்க அமைக்கப்பட்டிருக்கணும். ஒரு சுற்று நீங்க அமைக்கப்பட்டிருக்கு பாருங்க. 2 மின்கலங்கள், அதாவது 3 வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாட்டை கொண்ட 2 மின்கலங்கள் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பல்ப் இருக்குது L1, இன்னொரு பல்ப் L2 ஒன்று குறிச்சிருக்கிறோம். ஒரு டிரான்சிஸ்டர் நாங்கள் குறிச்சிருக்கோம். அப்ப கலெக்டர்ல இருந்து எமிட்டர் நோக்கி போகுது என்றால் இது என்பிஎன் டிரான்சிஸ்டர். சரியோ? ரைட். அதே மாதிரி ஒரு மாறும் தடையொன்று நாங்கள் இதுல நினைச்சிருக்கிறோம். யார் நினைச்சிருக்கோம் ஐயா? மாறும் தடையொன்று நாங்கள் நினைச்சிருக்கிறோம். ரைட். இதை பிள்ளைகள் கன ஆளுகை என்னும் சொல்லுவோம். நாங்கள் கன ஆளுகை என்னும் சொல்லுவோம். அது என்ன இந்த கன ஆளுகை என்று சொன்னால், எங்களோட ரேடியோவில் பாருங்க சவுண்டை கூட்டி குறைக்கிறது கொண்டு இருக்கு. ரைட். அந்த சுழட்ட என்ன செய்யும், அது மின்னோட்டம் மாறக்கூடியதாக இருக்கிறது தான் கன ஆளுகைன்னு சொல்லலாம். சரியோ? அப்ப இந்த மாறம் தடைய நாங்கள் கன ஆளுகையை நாங்கள் இங்க கதைக்க போறோம். சரி, ரைட். இந்த விஷயத்துக்குள்ள வருவோம் பிள்ளைகள். இந்த சர்க்கிட்ல பாருங்க, இந்த சர்க்கிட்ல பாருங்க, நாங்கள் ஒவ்வொரு தடவையிலையும் இந்த ஒவ்வொரு சுவிட்சையும் என்ன செய்ய போறோம், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி நீங்க தொழிற்பாடை பார்க்க போறோம். முதலாவது சந்தர்ப்பம் பாத்தீங்கன்னு சொன்னால் ரெண்டையுமே ஆஃப்ல வச்சிருக்கிறோம். இப்ப இதுல இருக்கிற மாதிரி முதலாவது சந்தர்ப்பத்துல ரெண்டுமே ஆஃப்ல இருக்கு. அப்ப ரெண்டுமே ஆஃப்ல இருக்கைக்குள்ள ஐயா எங்களுக்கு என்ன நடக்கும்னா ரெண்டுமே என்ன செய்யாது, ஒளிரா. ரெண்டுமே என்ன செய்யாது, ஒளிரா. ரெண்டுமே ஆஃப்ல எல்லாம் இருக்குது. ரைட். ரெண்டாவது என்ன செய்யறோம்னு சொன்னால் S1 ஆன் பண்ணி S2 ஆஃப் பண்றோம். S1 ஆன் பண்ணி S2 ஆஃப் பண்றோம். அப்ப இந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, என்ன ரெண்டாவது சந்தர்ப்பத்துல பாருங்க, S1 ஆன் பண்ணி இதை ஆஃப் பண்ணிக்குள்ள இங்க என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் ஐபி கரண்ட் காணப்படும். என்ன கரண்ட் காணப்படும் ஐயா? ஐபி மின்னோட்டம் காணப்படும். மெயின் இந்த பகுதி முன்மோக்கோட தான் இருக்கிறோம். அப்ப ஐபி கரண்ட் பாயும், இந்த லைட் என்ன செய்யும், ஒளிரும். தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க.
ஆகவே L1 மின்குமிழ் ஒளிரும். ஏன் ஐசியினோட மின்னோட்டம் இருக்காது. ஏன் இந்த மின்னோட்டம் இருக்காது? இந்த சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அப்ப ஐசி கரண்ட் இருக்காது. ஆகவே இந்த மின்குமிழ் என்ன செய்யாது? ஒளிராது. ஐயா இங்க கவனி, ஐபியின் மின்னோட்டம் நாங்கள் நேற்று மிகவும் குறைஞ்சது. அப்ப இவற்றை ஒளிர்வு எப்படி இருக்கும் என்றால் பிரகாசம் என்னவாக இருக்கும்? மின்குமிழ் பிரகாசம் குறைவாக இருக்கும். மின்குமிழ் பிரகாசம் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். இது ஒளிராது. சரி, அப்ப இதற்கால் பார்ப்போமா? சந்தர்ப்பம் ஒன்றுங்களுக்கு பிரச்சனை இல்லை. சந்தர்ப்பம் 2 பொறுத்தவரைக்கும் பிள்ளைகளை நோட் பண்ணி வைங்க. நான் இந்த டியூட்லயே நோட் பண்ணணும். சந்தர்ப்பம் 2 பொறுத்த வரைக்கும் S1 ஒன் பண்ணப்படும் போது, அதாவது மூடப்படும் போது சாரி பிஇ அதாவது பேஸும் எமிட்டரும் பிஇ பகுதி முன் முகக்கோடுகளும் இதன் போது ஐபியினூடான ஐபி மின்னோட்டம் காணப்படும். ஐபி மின்னோட்டம் காணப்படும். ஐபி மின்னோட்டம் காணப்படும். எனவே L1 ஒளிரும். எனவே L1 ஒளிரும். சரியோ? ரைட், இதற்கு நோட் பண்ணுவீங்க. அப்ப சந்தர்ப்பம் 2ல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. L1 ஒளிரும். அப்ப பிரகாசம் என்னவாக இருக்கும்? குறைவாக இருக்கும். காரணம் ஏற்கனவே கிடைச்ச விஷயம் தான். ஐபி ஐபியின் மின்னோட்டம் மிகச்சிறியது. அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை. சந்தோஷமா நாங்க அடுத்த விஷயத்த கதைக்கலாம். யாருக்கும் பிரச்சனை தான் கேட்கணும், சும்மா பார்த்து கொண்டு இருக்கிறது இல்ல. 2வது சந்தர்ப்பத்தை பாருங்க ஐயா. 2வது செய்ய போறோம் என்றால் S1 ஆஃப் பண்ணி S2 ஆன் பண்ண போறோம். S1 ஆஃப் பண்ணி S2 ஆன் பண்ண போறோம். இப்ப S2 ஆன் பண்ணக்குள்ள எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது இங்கன்னு பாத்தீங்கன்னா, S2 ஆன் பண்ணக்குள்ள எங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, பிள்ளைகள் நாங்க படிச்சினாங்க இந்த ஐபி மின்னோட்டம் காணப்படையக்குள்ளதான் என்ன இந்த டிரான்சிஸ்டர் முழுவதுமாக தொழிற்படும். அடியினூடான மின்னோட்டம் இல்லை என்றால் டிரான்சிஸ்டர் என்ன செய்யாது? தொழிற்படாது. அப்ப நீங்க S1 ஆன் பண்ணினாலும் இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யாது? தொழிற்படாது. ஏன்? ஐபியினோட மின்னோட்டம் இங்க காணப்படையில. ஆகவே சந்தர்ப்பம் 3ல பாத்தீங்கள் என்றால் 2 மின்குமிழ்களும் ஒளிருமா? 2 மின்குமிழ் என்ன செய்யாது ஐயா? ஒளிராது. தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. 2 மின்குமிழ் என்ன செய்யாது? ஒளிராது. ஏன்? இங்க ஐபியினோட மின்னோட்டம் இல்லை. இப்ப சந்தர்ப்பம் 3 பாத்தீங்கள் என்றால் சந்தர்ப்பம் 3ல பாருங்க, சந்தர்ப்பம் 3ல S2 மூடப்படும் போது S2 மூடப்படும் போது ஐபியினூடான மின்னோட்டம் காணப்படாது. ஐபியினோட மின்னோட்டம் காணப்படாது. எனவே L1, L2 அதாவது 2 மின்குமிழ்களும் ஒளிராது. சரியோ?
தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள். இது நாங்கள் கதைச்சு கொண்டு போற விஷயங்கள் தான். என்ன நாங்கள் கதைச்சு கொண்டு வர விஷயங்கள். சரியோ? ரைட். அடுத்து சந்தர்ப்பம் 4 பார்ப்போம். சந்தர்ப்பம் 4 பார்ப்போம். இந்த சந்தர்ப்பம் 4ல என்ன சொல்லப்படுது என்றால் 2 பேரையும் ஆன் பண்றோம். S1ஐயும் ஆன் பண்றோம், S2ஐயும் ஆன் பண்றோம். இப்ப S1 ஆன் பண்ணக்குள்ள இந்த பகுதி முன்முக கோடலுறைக்குள்ள IB-னுடைய மின்னோட்டம் காணப்படும். IB-னுடைய மின்னோட்டம் காணப்படக்குள்ள இந்த பகுதி அதாவது முழு டிரான்சிஸ்டரும் தொழிற்படும். அப்ப முழு டிரான்சிஸ்டரும் தொழிற்படையக்க 2 மின்குமிழ்களும் என்ன செய்யணும்னா ஒளிருவினோம். 2 மின்குமிழ்கள் என்ன செய்ய போகுது? ஒளிர போகுது. ஆனால் நான் வளமையா கதைச்ச மாதிரி தான் ஐவியினுடைய மின்னோட்டம் குறைவாக இருக்கிறதால L1 இந்த ஒளிர்வு வந்து பாத்தீங்கன்னா என்றால் குறைவாக இருக்கும். L1 ஒளிர்வு இருக்கும் பிள்ளைகள் குறைவாகவும் L2 வந்து பிரகாசமாகவும் எரியும். சரியோ? பிரகாசம் கூடவாகவும் இருக்கு. என்ன சம்பவம்? சந்தர்ப்பம் 4 எடுத்து பாருங்க. சந்தர்ப்பம் 4 பாருங்க. அப்ப சந்தர்ப்பம் 4ல வந்து பிள்ளைகள் S1 S2 மூடப்படும் போது ஐவி மின்னோட்டம் காணப்படும். எனவே முழு டிரான்சிஸ்டரும் தொழிற்படும். ரைட். ஆகவே ஐசி மின்னோட்டம் ஐசி மின்னோட்டம் ஐசி மின்னோட்டம் காணப்படும். ரைட். L1, L2 போன்றன ஒளிரும். போன்றன ஒளிரும். சரியோ? அப்ப இதுல பிள்ளைகள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. சிம்பிளான ஒரு விஷயம். சரியோ? அப்ப இதுல வந்து பாத்தீங்கள் என்றால் நாங்கள் ஒரு சிறிய இன்புட்டை கொடுத்தாலும் என்ன செய்ய போகுது? அது பெரிய இன்புட்டாக என்ன செய்யப்படுது? மாற்றப்படுது. அதாவது உங்க பிரகாசம் என்னவாக இருக்கிறோம்? கூடவாக இருக்கிறோம். சரி, இங்க சொல்லப்படுகின்ற விஷயம் இதுதான். சரி பிள்ளைகள், அதாவது இங்க நாங்க சிறிய மின்னோட்டத்தை கொடுத்தா இன்புட்ல கொடுத்தாலும் எங்களுக்கு விளைவுல வந்து பாத்தீங்கன்னா பெரிய மின்னோட்டம் வந்து கிடைக்க போயிடும். சரி பிள்ளைகள், அப்ப இதற்கால் நோட் பண்ணுங்க. அந்த டியூட்ல வந்து இருக்கான இடம் இருக்கான்னு தெரியல, ஒரு கால் பார்த்து நோட் பண்ணி எடுக்கும். ரைட். ஒரு கால் பாருங்க பிள்ளைகள், 3 சந்தர்ப்பத்தையும் ஒருக்கா வாசிங்க, விளங்காட்டி கேளுங்க. பிள்ளைகள் ஒரு கால் பார்த்து விளங்காட்டி கேட்கணும். சின்ன விஷயம்தான். சரி, அடுத்ததை பார்ப்போமே. சரி,
இதுல வந்து பாருங்க, டிரான்சிஸ்டர் வந்து சமிஞ்சை விரியலாக்கியாக தொழிற்படுகிற டிரான்சிஸ்டர் சமிஞ்சை விரியலாக்கியாக தொழிற்படுகின்ற ஒரு சந்தர்ப்பம் தான் பிள்ளைகள் இங்க காட்டப்பட்டது. அப்ப இது ஒரு கால் கவனிச்சு பார்ப்போம் பிள்ளைகள். டிரான்சிஸ்டர் சமிஞ்சை விரியலாக்கியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்தை இருக்கா நாங்கள் கவனிப்போம். அதே சம்பவம் தான் பிள்ளைகள். தெரியும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நுணுக்கு பண்ணி, அதாவது மைக்க வந்து நாங்க நினைப்போம். நினைக்க போறோம், ஒரு மைக்க வந்து நாங்க நினைப்போம். அதாவது ஆம்பிளிஃபையர் தோட்டப்பாடு தான் இது. சரி, இதுல மைக்க வந்து நினைப்போம். இப்ப மைக் வந்து பாத்தீங்கன்னா ஆடலோட்டம் இன்னும் உருவாகும். மைக் வந்து என்ன உருவாக்கும்? ஆடலோட்டம் இன்னும் உருவாகும். இப்ப இந்த ஆடலோட்டமின் இங்க துணை சாதனத்துக்குள்ள பயணம் செய்யறது தடுக்கிறதுக்காக இங்க யாரை கொடுத்திருப்போம் என்றால் ஒரு கெப்பாசிட்டரை வந்து கொடுத்திருப்போம். ஏனென்றால் ஆடலோட்டத்தை நேரோட்டமா மாத்துது. இங்க அதாவது மைக்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன, இது அசையத்தானே போகுது. இது செப்பு கம்பி அசைஞ்சுதானே மின்னோட்டத்தை உருவாக்குது. அப்ப அங்க வாரது வந்து ஆடலோட்டமா இருக்கு. அப்ப ஆடலோட்டத்தை என்ன செய்யலாது, எங்களுக்கு இங்க பயன்படுத்தலாதுன்றத அதை ஒப்பமாக்குறதுக்கான ஒரு அமைப்பாக இங்க என்னதை பயன்படுத்திக்கணும், கொள்ளளவியை வந்து பயன்படுத்தி தெளிவா ஞாபகம். இது ஒரு ஸ்ட்ரக்சர்ல கேட்டு ஏன் நீங்க கொள்ளளவை பயன்படுத்தப்படுது. சரியோ? அப்ப கவனிங்க ஐயா, எனக்கு அவன் என்ன சம்பவம் சொல்லி பாருங்க. இப்ப அதே கன்செப்ட் தான் இங்க வந்து பார், ஒரு பேட்டரி தான் இருக்கு. இப்ப மற்ற கரண்ட் வந்து இந்த ஐபியினோட கரண்ட் எங்க ஆறுனோட கிடைக்கும், இந்த இங்க இருந்து வர கரண்ட் ஆறுனோட கிடைக்குதுன்னா இங்க இருந்து ஒரு ஆடலோட்டத்தினோட கிடைக்கும். சரியோ? அப்ப இந்த மைக்கில இருந்து வர மிகச்சிறிய மின்னோட்டம் காரணமாக ஐபியினூடான கரண்ட் வந்து காணப்படும். மிகச்சிறிய மின்னோட்டம் காரணமாக ஐபியினூடாக மிகச்சிறிய ஒரு மின்னோட்டம் காணப்படும். சரியோ? ரைட். அதே மாதிரி அப்ப இந்த சர்க்கிட் வந்து என்ன செய்யும், வேலை செய்ய தொடங்கும். அப்ப இந்த அந்த டிரான்சிஸ்டர் தொழிற்படுமே இதனோட ஒரு ஐபி கரண்ட் பாய வலிக்கிட, சிறிய மின்னோட்டம் ஒன்று பாய வலிக்கிட என்ன செய்யும், இந்த சர்க்கிட் முழு சர்க்கிட்டும் வந்து என்ன செய்யும், அதாவது முழு டிரான்சிஸ்டர் என்ன செய்யும், ஒர்க் பண்ண தொடங்கும். முழு டிரான்சிஸ்டரும் ஒர்க் பண்ண தொடங்க ஐசி கரண்ட் வந்து உருவாகும். உங்களுக்கு தெரியும், ஐசி வந்து பெரிய ஒரு மின்னோட்டம் வந்து உருவாக முடியும். சரியோ? ரைட். அப்ப ஐபி கரண்ட் நீங்க இந்த சிறிய நுணுக்கு பண்ணில இருந்து வர சிறிய மின்னோட்டத்தை பயன்படுத்தி ஐபி அடி மின்னோட்டம் உருவாக அந்த அடி மின்னோட்டத்தின் தொழிற்பாடு காரணமா என்ன செய்வாங்க, ஐசி கரண்ட் உருவாகும். அப்ப ஐசி கரண்ட் உயர் மின்னோட்டம் என்றதால அவர் என்ன செய்வாருன்னா இந்த லவுட் ஸ்பீக்கரை வந்து மிகப்பெரிய சத்தத்தோட சத்தத்தை உருவாக்கும். ஏன்னா இப்ப லவுட் ஸ்பீக்கர் குறுக்க வந்து பாத்தீங்கள் என்றால் என்னவாக இருக்கும், மிகப்பெரிய ஒரு மின்னோட்டம் ஒன்று இங்க வேற என்ன செய்யும், லவுட் ஸ்பீக்கர் வந்து தொழிற்படும். சரியோ? இதான் நீங்க இருக்கிறது. இதுவும் சிம்பிள் இருக்கிறதுல என்ன சிம்பிளான ஒன்று சமிஞ்சை விரியலாக்கி அதே விஷயம் தான் அப்படியே வரும். ரைட். நீங்க எல்லாத்துக்கும் கொமன் ஃபேக்டர் ஆரண்டால ஐயா இந்த ஐபி மின்னோட்டம். யாரு? ஐபி மின்னோட்டம். அப்ப இந்த ஐபி மின்னோட்டம் இருந்தால் எல்லா வேலையும் சந்தோஷமா நடக்கும். அதான் நாங்க இருக்கிற கருத்து. சரியோ? அடுத்தது வந்து பாருங்க, என்ன டிரான்சிஸ்டர் வந்து ஆளியாக தொழிற்படுத்துறது. டிரான்சிஸ்டர் ஆளியாக தொழிற்படுத்துறதுப்பா. சரி, கவனிங்க. அப்ப டிரான்சிஸ்டர் ஆளியாக என்னென்னு தொழிற்படுறது என்ன மாதிரி இருக்குதுப்பா. இதுல வந்து பிள்ளைகள் இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுக் கொள்ளணும். நாங்கள் இவ்வளவு நேரமும் 2 பேட்டரிகள் பயன்படுத்தினாங்க. இவ்வளவு நேரமும் 2 பேட்டரிகள் பயன்படுத்தினாங்க. அப்ப இந்த சுற்றுல வந்து பாத்தீங்கன்னா 2 பேட்டரி பயன்படுத்த மாட்டோம். அதாவது இந்த ஒரு பேட்டரியை பயன்படுத்தும். அதாவது பாருங்க, இவற்றை மின்னழுத்த வேறுபாடு இந்த எக்ஸ் ஒய் என்று 2 இது வைக்கிறேன். இதுல எக்ஸும் வையும் வைக்கிறேன். இது எக்ஸ், இதை வை என்று வைக்கிறேன். இந்த எக்ஸ் ஒய் என்ற மின்னழுத்த வேறுபாடு, அதாவது இதுக்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு இந்த கடத்தி வழியே எல்லா பகுதியிலும் எல்லா புள்ளிகளிலும் வந்து என்னவாக இருக்கும், சமனாத்தான் இருக்கும். அப்ப இதுலயும் இதுவும் ஒரு பிக்யூ ஒன்று வச்சுனால் அப்ப எக்ஸ் ஒய்க்கு குறுக்க இருக்கிற மின்னழுத்த வேறுபாடு பிக்யூக்கு குறுக்க மின்னழுத்த வேறுபாடு என்னவாக இருக்கும், சமனாக இருக்கும். சரியோ? பிள்ளைகள், நாங்கள் முதல் கேர்ன சுற்றை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாது. என்ன, அதாவது இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகாது. ஏன், இங்க ஒரே மாதிரி அழுத்த இங்க வந்து கடத்தி இழுத்துனாங்களோ இல்ல. சரியோ? அப்ப இங்க வந்தா செட் ஆகாது. ஆனால் இப்போ அதோட சேர்த்து ஒரு இழுத்து போட்டு இங்க என்ன ஒரு கடத்தியான கம்பிகளை கொடுத்து ஜாயின் பண்ணி போட்டுனால் இப்ப இது குறுக்க வந்து பாத்தீங்கன்னா என்னவாக இருக்கும், அழுத்தங்கள் சமனாகுங்க. அப்ப இந்த பேட்டரி தேவைப்படாதுங்க. சரியோ?
ஞாபகம் வச்சுக்கணும், அந்த சர்க்கிட்டை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ரைட். இப்ப வந்து பாருங்க ஐயா, என்ன நடக்க போகுது என்றால், இப்போ இந்த இது குறுக்க 3 வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு இருந்தால் இது குறுக்க எவ்வளவு இருக்கு, பிக்கு குறுக்கையும் 3 வோல்டேஜ் மின்னழுத்த வேறுபாடு தான். சரியோ? ரைட். 10ஆம் ஆண்டுல நீ படிச்சடி தடை பெருமானத்துக்கு ஏற்றாற்போல மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யும் என்றால் குறையும். தடைப்பெருமானம் கூடவாக இருக்கிறவருக்கு குறுக்க மின்னழுத்த வேறுபாடு கூடவாகும், தடைப்பெருமானம் குறைவாக இருக்க மின்னழுத்த வேறுபாடு குறைவாகும். பெரியவடை இப்ப உதாரணமா இட்டு 10 கிலோ ஓம்னு சொன்னா, அதாவது வீசமன் ஐயா ஜோதிச்சு பாருங்க, வீசமன் அதாவது என்ன தடைக்கு குறுக்க, அதாவது மின்னழுத்த குறைய தடை போகுது, இது 10 கிலோ ஓம் ஆகவும் இது இது ஒரு 10 ஓமாகவும் இருந்தால் 1000 மடங்கு என்னவாக இருக்கும் பிள்ளைகள், இது கூடவாகவும் இது குறைவாகவும் இருக்கும். சுமார் கதைக்கு சொல்றேன், இது 3 வோல்டேஜ் ஆக இருந்தால், இது 3 வோல்டேஜ் ஆக இருந்தால் இதற்கு குறுக்க வந்து பாருங்க ஒரு 2.7 வோல்டேஜ் வந்து இது குறுக்க காணப்படுது. அதாவது இது வந்து 2.7 வோல்டேஜ் மறைக்கும். இவர் 10 ஓம் நேரத்துல இவர் வந்து ஒரு 0.3 வோல்டேஜ் வந்து கொண்டு வாங்க. சரியோ? ரைட். இது ஒரு சிலிக்கன் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தி, சிலிக்கன் டிரான்சிஸ்டராக இருந்தால் சிலிக்கன் டிரான்சிஸ்டர் தடுப்பழுத்தம் வந்து பாருங்க 0.7 என்று படிச்சுட்டாங்க. அப்ப இதை தாண்டி வார இங்கால வார மின்னோட்டத்துல வந்து வர இது குறிஞ்ச வந்து வார மின்னோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா 0.3 இந்த சந்தில வந்து பாருங்க 0.3 வோல்டேஜ் தான் இருக்க போகுது. அப்ப இவர் தடுப்பழுத்தத்தை என்ன செய்யல, தாண்டே இல்லை. தடுப்பழுத்தம் என்ன செய்யல, தாண்டே இல்லை. அப்ப தடுப்பழுத்தத்தை தாண்டாட்டலுக்கு இங்க ஐபி மின்னோட்டம் என்ன செய்யாது, உருவாகாது. ஐபி மின்னோட்டம் என்ன செய்யாது, உருவாகாது. பிள்ளைகள் இதுல இருக்கிற பெருமானம் இல்லையே, நான் பெருமானம் மாத்தி கதைக்கிறேன். அதாவது 10 கிலோ ஓமுக்கும் 10 ஓமுக்கும் கதைக்கிறேன். சரியோ? அப்ப முதலாவது சந்தர்ப்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா இதனூடாக மின்னோட்டம் என்ன செய்யாது, மாறாது, தொழிற்படாது. இப்ப 2வது சந்தர்ப்பம் தான் என்ன செய்யுது பிள்ளைகள், விளங்காட்டி உடனே கேளுங்க. 2வது சந்தர்ப்பத்தில் நான் என்ன செய்யறேன் என்றால் ஐயா, ஒரு சர்க்கிட் இருக்கிறதால அடைச்சலிச்சு தானே எக்கிறவன்ட்டுக்கு விளங்காட்டி கேள. அடுத்தது இப்ப 2வது சந்தர்ப்பத்துல வந்து பாருங்க, நான் என்ன செய்ய போறேன் என்றால் இதுல வந்து 10 ஓமையும் இது குறுக்க 10 கிலோ ஓமையும் நினைக்குது. சரியோ? ரைட். இப்ப பாருங்க, இங்க பெரிய பெருமானம், இங்க சிறிய பெருமானம். ஆகவே வார மின்னோட்டம் இந்த மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்ய வேண்டாம், 2க்கு பெரியக்குள்ள இதுக்குள்ள 0.3 வோல்டேஜ் ஆகும், இதுக்குள்ள 2.7 வோல்டேஜ் ஆகும். அப்ப இந்த சந்தியில 2.7 வோல்டேஜ் கரண்ட் வரைக்கும் ஐவியினூடான மின்னோட்டம் என்ன செய்யணும்னா தொழிற்படும். அப்ப ஐவியினூடான மின்னோட்டம் தொழிற்படையக்குள்ள இந்த டிரான்சிஸ்டர் என்ன செய்யும் ஐயா, தொழிற்படும். சரியோ? இது வந்து டிரான்சிஸ்டர் என்ன ஒரு பற்றிய பயன்படுத்தியும் தொழிற்பட செய்யலாம் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன இது. சரி, இப்ப இந்த ஆளியா தொழிற்படுகின்ற விஷயத்தை ஒரு எடுத்து பார்ப்போம். எந்த சந்தர்ப்பத்திற்கு போறோம், ஆளியாக தொழிற்படுகின்ற சந்தர்ப்பத்திற்கு எடுத்து பார்ப்போம். சரியோ? ரைட். அவ எங்க கவனிங்க ஐயா, ஆளியாக தொழிற்படுகிற சந்தர்ப்பத்தில் இப்ப இதுல நான் என்ன செய்யறேன், இதுல 10 கிலோ ஓமும் இதுல 10 கிலோ ஓமுக்கு கூடிய தடையம் வந்து பயன்படுத்தும். யார் மாறும் தடையோட பயன்படுத்தும். இங்க 10 கிலோ ஓம்ன்றது நிலையான தடையையும் இங்க 10 கிலோ ஓம் கூடிய மாறும் தடையையும் பயன்படுத்த போகும். சரியா? விஷயத்த மண்டைகளை தெளிவா போட்டு வச்சு கொண்டு போகும். சரி, அவ இப்ப பாருங்க ஐயா, என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் நான் இந்த தடைப்பெருமானத்தை என்ன செய்ய போறேன்னா மாற்ற போறேன். தடைப்பெருமானம் செய்ய போறேன், மாற்ற போறேன். சரியா? சரி, இப்படியே யோசிப்பேன், 10 கிலோ ஓமில இருக்குன்னு வைங்களேன். இப்ப 10 கிலோ ஓமில இருக்குமாக இருந்தால் இந்த மின்னழுத்த வேறுபாடு 2ஆ பிரியும். அதாவது இதுக்குள்ள 0.5 வோல்டேஜ் ஆகும், இதுக்குள்ள 1.5 வோல்டேஜ் ஆகும் பிரியும்.
அப்ப இந்த புள்ளியில வந்து பாத்தீங்கன்னா 1.5 வோல்டேஜ் காணப்படும். ஆகவே இங்க வந்து பாத்தீங்கன்னா ஐபியினோட மின்னோட்டம் காணப்படும். இப்ப நான் தடையை என்ன செய்யணும் அதிகரிக்கும். அதாவது தடையை 1ல இருந்து 3 வரை உங்களுக்கு மாத்தலாம் தானே. அப்ப 1ல இருந்து 3 வரை மாத்திக்கல என்ன செய்யும், தடைப்பெருமானம் அதிகரிக்கும். தடைப்பெருமானம் அதிகரிச்சு கொண்டு போகைக்குள்ள இந்த 3 வோல்டேஜ் என்ற மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யலாம் என்றால் குறையும். அதாவது என்ன செய்யும், மாறியல விரிய போகுது. இப்ப இவருக்கு குறுக்க ஒரு 2.9 வோல்டேஜ் வரைக்குள்ள இவருக்கு குறுக்க எவ்வளவு வரப்போகுது, 0.1 வோல்டேஜ். ஆகவே இந்த முறையில வந்து பாத்தீங்கன்னா 0.1 வோல்டேஜ் இருந்தால் என்ன செய்யாது, தொலைப்படாது. அப்ப தடையை மாற்றுவதன் மூலம் தான் பிள்ளைகள், அதாவது தடையை அதிகரிப்பதன் மூலம் தான் டிரான்சிஸ்டர் வந்து ஆளியாக தொழிற்படுவது. டிரான்சிஸ்டர் ஐயா ஆளியாக தொழிற்படுது. அப்ப இங்க நாங்கள் பயன்படுத்த இரண்டாவது தடை பெருமானம், அதாவது முதலாவது தடை வந்து நிலையான தடையாக இருக்கணும், இரண்டாவது தடை வந்து எப்படி இருக்கணும், மாறும் தடையாக இருக்கும். இரண்டாவது எப்படி இருக்கணும் ஐயா, மாறும் தடையாக இருக்கும். அரே இதுக்குள்ள நோட் தரையில நான் விளங்கப்பட்டு கொண்டு போற மண்டைக்குள்ள போடு, கேள்வி செஞ்சு போகும். சரி, அப்ப விஷயத்துக்குள்ள வாங்க. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா தடைப்பெருமானம் மாற்றமடைய டிரான்சிஸ்டர் என்ன செய்ய போயினோம், அதாவது மின்னோட்டத்தை என்ன செய்ய போயினோம், கட்டுப்படுத்த. இந்த அமைப்பு வச்சு உருவாக்கப்பட்டதுதான் பிள்ளைகள் ஸ்ட்ரீட்ல, அதாவது தெருவிளக்கில் காணப்படுகின்ற ஆட்டோமேட்டிக்கான லைட். சரியோ, இங்க கவனிங்க. இதுக்கு போக முதல் உனக்கு எல்டிஆர் தொழிற்பாடு தெளிவாக விளங்கி இருக்கும். என்ன எல்டிஆர் சம்பந்தம் விளங்கும் ஐயா. உனக்கு தெரியும் எல்டிஆர் என்றால் ஒளி உணரி தடை என்று சின்ன வயசுகள் எல்லாம் படிச்சிருக்கோம். எல்டிஆர் என்றா என்னது, ஒளி உணரி தடை. சரியோ, ரைட். கவனி ஐயா இருக்கார் சார், அவர் விளங்க இல்லையா, அவங்க திரும்ப காட்சி போடுவார். சரி தம்பி, இங்க கவனி. உனக்கு அதாவது எக்ஸ்வைக்கு கொடுக்க 3 வோல்டேஜ் அழுத்தம் காணப்படுது. இப்ப நான் ஒரே கம்பியாக இங்க தொடுக்கைக்குள்ள ஒரே கம்பியில ஒரே அழுத்தம், அந்த ஒரே புள்ளியில வந்து அழுத்தங்கள் சமனாக இருக்கும். இதை நான் PQ எடுத்தனால் PQ அழுத்தம் சமனாக இருக்கும். சரியோ, அதாவது XY குறுக்க இருக்கிற அழுத்தம் PQ குறுக்க இருக்க போகுது. அப்ப இங்க 2 தடைகள் பயன்படுத்திக்குள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யணும்னா தடைப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி, அது விகிதத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியும். முதலாவது சந்தர்ப்பத்தில் நாங்கள் இங்க மின்னழுத்த வேறுபாடு சமனாக இருக்குது அப்படின்னு கருத்தினாங்க. சரி, அதாவது தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, தடைகள் சமனாக இருக்கக்குள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன செய்யும் என்றால் சமனாக பிரியும். அப்ப முதல் 10 கிலோ ஓம் கீழே, இரண்டாவது தடையும் 10 கிலோ ஓமாக இருக்கும் போது அப்ப 10 கிலோ ஓமுக்கு குறுக்க 1.5 வோல்டேஜும் மற்ற 10 கிலோ ஓமுக்கு குறுக்க 1.5 வோல்டேஜும் இருக்கு. அப்ப இந்த சந்தையில வந்து பாத்தீங்கன்னா உனக்கு எவ்வளவு இருக்க போது, 1.5 வோல்டேஜ். இதை தாண்டி மிச்சமா வர மின்னழுத்த வேறுபாடு இந்த சந்தையில இருக்கு. அப்ப இங்க 1.5 வோல்டேஜ் இருக்கேக்குள்ள இது சிலிக்கான் டிரான்சிஸ்டராக இருந்தால் அவருக்கு 0.7 வோல்டேஜுக்கு மேற்பட்ட மின்னழுத்த வேறுபாடு தொழிற்படையக்குள்ள இந்த டிரான்சிஸ்டர் வந்து தொழிற்படும். அப்ப இதனோட மின்னோட்டம் பாயும். அப்ப இந்த நேரத்துல ஐபி மின்னோட்டம் என்ன செய்யும், பாய போகும். அப்ப ஐபியினோட மின்னோட்டம் பாய முழு டிரான்சிஸ்டர் என்ன செய்யும், தொழிற்படும். அப்ப இந்த பல்ப் என்ன செய்யும்னா ஒளிரும். அடுத்த இரண்டாவது சந்தர்ப்பம் நான் என்ன செய்யறேன்னு சொன்னால் தடைப்பெருமானத்தை அதிகரிக்கிறது. அதாவது இரண்டாவது தடையின பெருமானத்தை அதிகரிக்கிறது. இப்ப இரண்டாவது தடையின பெருமானத்தை அதிகரிக்கக்குள்ள எப்படி இது இன்னொரு 10 மடங்கால் அதிகரிக்கிறவன் வைப்போம், ஒரு 100 கிலோ ஓமுக்கு அதிகரிக்கிறவன் வைப்போம். அப்ப இரண்டாவது அடையின பெருமானத்தை அதிகரிக்கக்குள்ள என்ன நடக்கும்னு சொன்னால் இந்த மின்னழுத்த வேறுபாடு தடைப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியும். ஏன்னா மின்னழுத்த வேறுபாடு தடைப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பிரியும். அப்படி மின்னழுத்த வேறுபாடு தடைப்பெருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி பிரியும் என்றால், அப்ப நான் சும்மா சும்மா நார்மலா சொல்றேன். இது 10.9 வோல்டேஜ் ஆக இருக்கு. என்னன்னு மாறி சொல்லி கொண்டிருக்கிறேன்.
சாரி மாறி சொல்லிக்கோங்க. இப்ப இந்த ரெண்டாவது சந்தர்ப்பத்துல இதுல தடைப்பெருமானத்தை குறைக்க போறோம். ஆறு தடைப்பெருமானத்தை மாறும் தடையின் தடைப்பெருமானத்தை என்ன செய்ய போறோம்? குறைக்கு. சரியோ? அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்துல மாறும் தடையின் கேட்டுக்கொண்டிருக்கிறானுங்க. தடையின் தடைப்பெருமானத்தை குறைக்குது. அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பத்துல மாறும் தடையின் தடைப்பெருமானம் குறையக்குள்ள இவரே தடைப்பெருமானம் என்னவாக இருக்கும்? கூடவாக இருக்கும். அப்ப அந்த நேரத்துல என்ன செய்யணும்னு சொன்னால், அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நடக்க போகுதுன்னு சொன்னால், சரியோ, மாறும் தடைப்பெருமானத்தை குறைக்கிறேன் எவ்வளவு குறைக்க போறேன்? ஒரு அமு குறைக்கிறேன் வைப்போம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் நடக்கும் என்று சொன்னால், இந்த நிலையான தடையை குறுக்க வந்து பாத்தீங்கள் என்றால் 2.9 வோல்டேஜும் இந்த மாறும் தடை குறுக்கு 1.1 வோல்டேஜும் இருக்கு. மாறும் தடை குறுக்கு எவ்வளவு இருக்க போது ஐயா? 0.1 வோல்டேஜும் இருக்கு. சரியோ என்று வைங்களேன். அப்ப இந்த சந்திக்கு வரைக்குள்ள மின்னோட்டம் இது வேற. இந்த சந்தைக்கு மின்னோட்டம் வரைக்குள்ள அதுல 0.1 வோல்டேஜ் தான் இருக்க போகுது. என்னடா அப்ப இந்த சந்தையை குறுக்க வரைக்கும் 0.1 வோல்டேஜ் தான் இருக்க போகுது. எங்களுக்கு தடுப்பழுத்தம் 0.7 வோல்டேஜ் ஆக இருக்கு. என்ன செய்யாது ஐயா? இது வந்து தொழிற்பட மாட்டேன். அப்ப இந்த மின்கும் என்ன செய்யாது? ஒளிராது. சரி, அப்ப ரெண்டாவது சந்தர்ப்பம் 2ல மாறும் தடையின் தடைப்பெருமானத்தை குறைக்குள்ள என்ன செய்ய போகுது? அந்த ஐவியினோட மின்னோட்டம் என்ன செய்யும்? குறையும். ஐவியோட மின்னோட்டம் என்ன செய்யும்? காணப்படாது. மின்னோட்டம் காணப்படாது. ஏன் காரணம்? தடுப்பழுத்தத்திலும் பார்க்க அங்க வார மின்னோட்டம் குறைவாக இருக்கு. அங்க வர மின்னோட்டம் மின்னழுத்த வேறுபாடு குறைவாக காணப்படும். இதான் இந்த நேரத்தில் எனக்காது ஐபியினோட மின்னோட்டம் காணப்படாது. எனவே டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல டிரான்சிஸ்டர் என்னவா இருக்கணும்? ஆளியாக இருக்கணும். இந்த சந்தர்ப்பத்தில் டிரான்சிஸ்டர் ஆளியாக இருக்கு. சரியோ? அப்ப இதை என்ன செய்யுங்க? உங்களோட மண்டைகளை கொஞ்சம் போடுங்க. ஆளியாக தொழிற்படுது. அதே மாதிரி பிள்ளைகள் டிரான்சிஸ்டர் வந்து தன்னியக்க ஆளியாக தொழிற்படுகிற சந்தர்ப்பம். டிரான்சிஸ்டர் தன்னியக்க ஆளியாக தொழிற்பட சந்தர்ப்பம். இப்ப இதை நாங்கள் பார்க்கும் போது எங்களுக்கு யாரை பற்றி தேவைன்னு சொன்னாங்க? எல்டிஆரை பற்றி எங்களுக்கு தேவைப்படும். அதாவது கவனிங்க ஐயா, எல்டிஆர் என்றது ஒளிச்செறிவுக்கு ஏற்ற மாதிரி தடைப்பெருமானத்தை மாற்றும். எல்டிஆர் என்றது ஒளிச்செறிவுக்கு ஏற்ற மாதிரி தடைப்பெருமானத்தை மாற்றும். அப்ப இங்க கவனி என்ன சம்பவம்னு சொன்னால், அப்ப பாருங்க ஐயா, அப்ப பகல் நேரத்தில் அதாவது ஒளிச்செறிவு கூடவாக இருக்கக்குள்ள ஒளிச்செறிவு கூடுதலாக உள்ள போது என்ன நடக்க போகுது?
தடைப்பெருமானம் குறைவடையும். ஒளிச்செறிவு கூடுதலாக உள்ள போது தடைப்பெருமானம் என்ன செய்யும்? குறைவடையும். எல்டிஆர் அதே மாதிரி ஐயா ஒளிச்செறிவு குறைவடையக்குள்ள ஒளிச்செறிவு குறைவடையக்குள்ள ஒளிச்செறிவு குறைவடையும் போது தடைப்பெருமானம் அதிகரிக்கும். தடைப்பெருமானம் அதிகரிக்கும் யாருக்கு? எல்டிஆருக்கு. சரியோ? அப்ப இது தெளிவா மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கொள்ளுங்க ஐயா. இத கொஞ்சம் தெளிவா மண்டைக்குள்ள போட்டு வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா முக்கியமா இவங்களுக்கு தேவையான ஒரு சரியோ? இதை வச்சுக்கொண்டுதான் இந்த டிரான்சிஸ்டர் வந்து தன்னியக்கமாக தன்னியக்க ஆளியாக தொழிற்படுகிற சந்தர்ப்பங்கள் பார்ப்போம். அவ இங்க வந்து கவனிங்க ஐயா, என்ன சம்பவம் என்றால் இப்போ நான் என்ன செய்யணும் என்று சொன்னால் 10 தடையை வந்து பயன்படுத்தும். ஒன்று நிலையான தடையையும் மற்றது எல்டிஆரையும் பயன்படுத்தும். ஒரு நிலையான தடையையும் மற்றது எல்டிஆரையும் பயன்படுத்தும். சரியோ? ரைட். இப்ப கவனிங்க, 2 சந்தர்ப்பம் கதைக்க போற பிள்ளைகள் தெளிவா ஞாபகம் கொள்ளும். முதலாவது சந்தர்ப்பம் பகல் நேரத்தில், பகல் வேளைகள். பகல் வேளைகள்ல வந்து பாருங்க ஒளிச்செறிவு கூடுதலாக இருக்குது. ஏன்னா அதாவது ஒளிச்செறிவு கூடுதலாக இருக்கு, தடைப்பெருமானம் என்ன செய்ய போது? குறையும். அப்ப எல்டிஆர் தடைப்பெருமானம் பகல் வேளையில என்ன செய்யும்? குறையும். ஏன்னா பகல் வேளையில எல்டிஆர் தடைப்பெருமானம் குறையும். அப்ப எல்டிஆர் தடைப்பெருமானம் குறைஞ்சு நான் அந்த நேரத்துல ஒரு ஓம் அல்லது 1 கிலோ ஓம் இருக்குன்னு சொல்லி வைப்போம். பகல் நேரத்துல எல்டிஆர் தடைப்பெருமானம் குறைஞ்சு 1 ஓம் அல்லது 1 கிலோ ஓம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குது? 10 கிலோ ஓம் இருக்கு. அப்ப இந்த அழுத்தங்கள் சமநிலை. அப்ப இந்த 3 வோல்டேஜ் வந்து பாருங்க, இந்த 3 வோல்டேஜ் இந்த 2 இந்த புள்ளி இந்த பி என்ற முதல் கழிச்ச மாதிரியா கழிச்சோம்னா அது பிஎம் அல்லது கியூ ஒன்று வருத்தமாக இருந்தால், அப்ப இங்க வந்து பாருங்க பி கியூக்கு கிடைக்க 3 வோல்டேஜ் இருக்கு. பகல் நேரத்துல இவருக்கு குறுக்க 2.9 வோல்டேஜும் இவருக்கு குறுக்க வந்து பாத்தீங்கன்னா 0.1 வோல்டேஜும் இருக்குதுன்னு வைங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் ஐவியில இந்த புள்ளியில வந்து பாருங்க 0.1 வோல்டேஜ் தான் தொலைப்பட போகுது என்றால் ஐவியினூடான மின்னோட்டம் என்ன செய்யாது? காணப்படாது. ஐவியினூடான மின்னோட்டம் என்ன செய்யாது? காணப்படாது. பிள்ளைகள் தெளிவா மண்டைக்குள்ள போடும். ஐவியினூடான மின்னோட்டம் என்ன செய்யாது? காணப்படாது. தெளிவா ஞாபகம். அப்ப பகல் வேளைகள்ல எல்டிஆர் தடை குறைவடையக்குள்ள என்ன செய்யாது என்றால் ஐவியினூடான மின்னோட்டம் காணப்படாது. ஐவியினோட மின்னோட்டம் காணப்படாது. சரியோ? ஏன் பிள்ளைகள் இங்க ஒரு குறைஞ்ச ஒரு மின்னழுத்த தடுப்பழுத்தத்தை விட குறைவா இல்ல வரையணும். அப்ப ஐவியினோட மின்னோட்டம் என்ன செய்யாது? காணப்படாது. என்றால் டிரான்சிஸ்டர் என்ன செய்யாது? தொழிற்படாது. சரியோ? காணப்படாது. எனவே டிரான்சிஸ்டர் தொழிற்படாது. சரியோ? அப்ப இதுல உங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? சரி, அது 2வது சந்தர்ப்பத்தை எடுத்து பார்ப்போம். இப்ப 2வது சந்தர்ப்பத்தில் எப்ப இரவு வேளைகள் இருக்கும். இப்ப 2வது சந்தர்ப்பம் எப்ப இரவு வேளைகள். இரவு வேளைகள்ல வந்து பாருங்க எல்டிஆர் தடைப்பெருமானம் அதிகரிக்க போகுது. அப்ப 2வது எல்டிஆர் தடைப்பெருமானம் என்ன செய்ய போகுது ஐயா? அதிகரிக்க போகுது. எல்டிஆர் தடைப்பெருமானம் அதிகரிக்கக்குள்ள நாங்கள் முதல் இத 10 கிலோ ஓம் எடுத்தனால இப்ப தடைப்பெருமானம் அதிகரிச்சு நாங்க சும்மா ஒரு பெருமானம் எடுப்போம் 100 கிலோ ஓமுக்கு அதிகரிக்கிறது வைங்க. இரவு வேளைகள்ல எல்டிஆர் தடைப்பெருமானம் 100 கிலோ ஓமாக அதிகரிக்கிறது வைங்க. எப்ப என்ன சம்பவம் நடக்க போகுது? இவருக்கு குறுக்க 0.1 வோல்டேஜ் ஆகவும் எல்டிஆர் குறுக்க 2.1
9 வோல்டேஜ் ஆகவும் மின்னோட்டம் மின்னழுத்தம் பிரிதண்டை. அப்ப இந்த தடைக்கு குறுக்க வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 2.9 வோல்டேஜ் காணப்படையக்குள்ள இந்த ஐபியினோட மின்னோட்டம் என்ன செய்யும் என்றால் காணப்படும். முதல் ஐபி காணப்பட, இப்ப ஐபியினோட மின்னோட்டம் என்ன செய்ய போது காணப்பட போகுது. அப்ப ஐபியினோட மின்னோட்டம் காணப்படையக்குள்ள இந்த முழு டிரான்சிஸ்டம் என்ன செய்ய போகுது தொழிற்பட போகுது. முழு டிரான்சிஸ்டம் தொழிற்படையக்க இந்த மின்குமிழ் என்ன செய்ய போகுது ஒளிர போகுது. அப்ப பகல் நேரத்துல மின்குமிழ் ஒளிராது, இரவு நேரத்துல மின்குமிழ் என்ன செய்யும் ஒளிர். இவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம். இவ்வளவுதான் இங்க இருக்கிற விஷயம். அப்ப என்ன இரவு வேளைகள்ல எல்டிஆர் தடை அதிகரிக்கும். இதனால் என்ன நடக்க போகுது ஐபி நூடான மின்னோட்டம் காணப்படும். ஐபி நூடான மின்னோட்டம் காணப்படும். ஐபியினோட மின்னோட்டம் காணப்படும். அப்ப ஐபியினோட மின்னோட்டம் காணப்படையக்குள்ள முழு டிரான்சிஸ்டர் தொழிற்படும். டிரான்சிஸ்டர் தொழிற்படும். டிரான்சிஸ்டர் தொழிற்படும் டிரான்சிஸ்டர் தொழிற்படும் என்றதால மின்குமிழ் ஒளிரும். மின்குமிழ் ஒளிரும். பிள்ளைகள் அப்ப இதுல வந்து பிள்ளைகள் தெளிவா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. என்ன அப்ப இரவு வேலை பகல் வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா எல்டிஆர் தடை குறை வரைகிறதால ஐவியினோட மின்னோட்டம் காணப்படாது. அதாவது எல்டிஆர் தடை குறையக்குள்ள மற்ற தடை குறைக்க மின்னழுத்த வேறுபாடு எல்லாம் போவேக்கும். அதிகமான மின்னழுத்த வேறுபாடு காணப்படுகிறதுல என்ன இதனோட ஐவியினோட மின்னோட்டம் காணப்படாது. அப்ப டிரான்சிஸ்டர் தொலைப்படாத லைட் எரியாது. இரவு வேளைகள்ல எல்டிஆர் தடை அதிகரிக்கக்குள்ள ஐவியினோட மின்னோட்டம் காணப்படும். ஆகவே முழு டிரான்சிஸ்டர் தொழிற்பட தொடங்கும். ஆகவே மின்குமிழ் தொழிலும். சரியோ இதுதான் பிள்ளைங்கிற மேன் ஐபியினோட மின்னோட்டம் போனால் ஏன் லைட் எரியுதுன்னு சொல்லி அடுத்த கேள்வி நீ கேட்கலாம். ஏன் அதாவது ஐபியினோட மின்னோட்டம் போகக்குள்ள என்ன போகுது ஐசியினோட மின்னோட்டம் காணப்படும். அப்ப ஐசியினோட பெரிய மின்னோட்டம் இங்க காணப்படையக்குள்ள என்ன மின்குமிழ் என்ன செய்யும் ஒளிரும். அதான் இங்க இருக்கிற விஷயம். சோடா எல்லாத்தையும் ஐபி மின்னோட்டம் காணப்படுமாக இருந்தால் டிரான்சிஸ்டர் தொழிற்படும். டிரான்சிஸ்டர் தொழிற்படுமாக இருந்தால் மின்குமிழ் ஒளிரும் சொல்லி சோடா சொல்லி கொண்டு போயிட்டு. அப்ப அதுக்கான காரணம் பிள்ளைகள் உனக்கு விளங்கும். அதுக்கான காரணம் உங்களுக்கு விளங்கணும். சோடியம் சோடன்னு சொல்லிட்டா சிம்பிளா மண்டைகளை போட்டு வச்சுக்கொள்ளுங்க. இது ஜாலியான ஒரு விஷயம்.